நீங்கள் எவ்வளவு வலிமையாக தோன்றுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உடைந்து போகும் நிலைக்கு அருகில் இருக்கிறீர்கள். இது ஒரு முரண்பாடாகத் தோன்றுகிறதா? இதுதான் நவீன ஆணின் மறைக்கப்பட்ட உண்மை. நீங்கள் எல்லாவற்றையும் உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக காட்டிக்கொள்கிறீர்கள், ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆற்றல் மெதுவாக உறிஞ்சப்படுகிறது. இது உங்கள் கதை என்றால் நீங்கள் சரியான இடத்திற்கு வந்துள்ளீர்கள். இது மற்றொரு சுயமுன்னேற்ற வீடியோ அல்ல. இது 99% மக்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மன இயக்க முறைமையை வெளிப்படுத்துவதாகும். இன்று நாங்கள் ஸ்டோயிசிசத்தை பற்றி பேசப் போகிறோம், ஆனால் அருங்காட்சியகங்களில் நீங்கள் காணும் தூசி படிந்த தத்துவத்தை பற்றி அல்ல. போர்க்களங்கள் மற்றும் போர்ட்ரூம்களில் சோதிக்கப்பட்ட ஒரு உளவியல் ஆயுதத்தை பற்றி பேசப் போகிறோம். சுமையைச் சுமப்பதை நிறுத்தி உங்கள் விதியை கட்டுப்படுத்தும் கலையை இது உங்களுக்கு கற்பிக்கும். இந்த அறிவு சிலருக்கு மட்டுமே. நீங்கள் அவர்களில் ஒருவராக இருக்கத் தயாரா? கீழே உள்ள கருத்துகளில் சொல்லுங்கள். எப்போதாவது உங்கள் வலிமையே உங்களுக்கு சுமையாக மாறியதாக உணர்ந்திருக்கிறீர்களா? நவீன உலகம் ஆண்களிடமிருந்து எல்லாவற்றையும் கோருகிறது. நீங்கள் ஒரு பாறையாக, ஒரு வழங்குனராக, ஒரு சிக்கல் தீர்ப்பவராக இருக்க வேண்டும். ஆனால் உங்கள் சொந்த உணர்ச்சிகளை கையாள உங்களுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கப்படுவதில்லை. நீங்கள் எல்லாவற்றையும் தோளில் சுமக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தின் எதிர்பார்ப்புகள், உங்கள் தொழில் அழுத்தம், நிதிப் பொறுப்புகள் மற்றும் சமூகத்தின் தீர்ப்புகள். இது நூற்றுக்கணக்கான கண்ணாடி பந்துகளை ஒரே நேரத்தில் காற்றில் எரிந்து பிடிப்பது போன்றது. ஒன்று விழுந்தால் எல்லாம் நொறுங்கிவிடும் என்ற பயம் எப்போதும் இருக்கும். இந்த மனச்சோர்வு உங்கள் பலவீனத்தின் அடையாளம் அல்ல. இது நீங்கள் பயன்படுத்தும் அமைப்பு முறையின் தோல்வியின் அடையாளம். உங்கள் ஆற்றல் ஒரு வரையறுக்கப்பட்ட வளம், ஆனால் நீங்கள் அதை வரம்பற்றது போல் செலவிடுகிறீர்கள். நீங்கள் எல்லாவற்றையும் சரி செய்ய முயற்சிக்கிறீர்கள், எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சிக்கிறீர்கள், மேலும் இந்த செயல்பாட்டில் உங்களை நீங்களே இழந்து விடுகிறீர்கள். இந்த வீடியோ அந்த அமைப்பை உடைப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. உங்கள் ஆற்றலை உறிஞ்சும் வெளிப்புறக் குழப்பங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும் ஒரு உள்கோட்டையை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நாங்கள் உங்களுக்கு காண்பிப்போம். இது தாங்குவதைப் பற்றியதல்ல, இது ஆதிக்கம் செலுத்துவதைப் பற்றியது. முதல் படி, கட்டுப்பாட்டின் மாயையை உடைப்பது. உங்கள் மனச்சோர்வின் பெரும் பகுதி நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பதில் இருந்து வருகிறது. மற்றவர்களின் கருத்துக்கள், சந்தையின் ஏற்ற இறக்கங்கள், ஒரு சக ஊழியரின் மனநிலை, இவை அனைத்தும் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவை. ஒரு புயலின் போது ஒரு கப்பலின் கேப்டனை கற்பனை செய்து பாருங்கள். அவர் காற்றையும் அலைகளையும் கட்டுப்படுத்த முடியாது. அவர் புயலை நிறுத்தச் சொல்லி கத்தினால் அது முட்டாள்தனமாக இருக்கும். ஆனால் அவர் கப்பலின் சுக்கானையும் பாய்மரங்களையும் கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஒரு புத்திசாலி கேப்டன் கவனம் செலுத்தும் இடம். பெரும்பாலான ஆண்கள் புயலை கட்டுப்படுத்த முயற்சிப்பதில் தங்கள் வாழ்க்கையை செலவிடுகிறார்கள். அவர்கள் மற்றவர்களை மாற்ற முயற்சிக்கிறார்கள், சூழ்நிலைகளை வலுக்கட்டாயமாக மாற்ற முயற்சிக்கிறார்கள், மேலும் அவர்கள் தோல்வியடையும் போது அவர்கள் தங்களை தாங்களே குறை கூறுகிறார்கள். ஒரு ஸ்டோயிக் மனநிலை கொண்ட ஆண் தன் கப்பலில் கவனம் செலுத்துகிறான். அவன் தன் செயல்கள், தன் எண்ணங்கள், தன் பியாட்டியை கண்கள் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறான். இதுதான் உண்மையான சக்தியின் இடம். வலிமையான ஆண் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துபவன் அல்ல. எதை கட்டுப்படுத்த முடியாது என்பதை அறிந்து அதை விட்டுவிடுபவனே வலிமையானவன். இந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொண்டவுடன் உங்கள் மனபாரன் பாதியாக குறையும். இதுதான் உண்மையான சுதந்திரத்தின் முதல் படி. நீங்கள் கட்டுப்படுத்த முடியாததை விட்டுவிட்ட பிறகு அடுத்த படி உங்கள் உள்கோட்டையை கட்டுவது. இது மார்கஸ் அரேலியஸ் என்ற ஸ்டோயிக் பேரரசரால் பிரபலப்படுத்தப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த உருவகம். உங்கள் உள்கோட்டை என்பது உங்கள் மனதிற்குள் இருக்கும் ஒரு இடம். அதை எந்த வெளிப்புற நிகழ்வும் தொட முடியாது. அவமானம், விமர்சனம், தோல்வி, துரோகம் போன்றவை கோட்டையின் சுவர்களைத் தாக்கலாம், ஆனால் அவை உள்ளே நுழைய முடியாது. இது உணர்ச்சியற்றதாக மாறுவதைப் பற்றியதல்ல. இது உணர்ச்சிகள் உங்களை ஆளவிடாமல் இருப்பதைப் பற்றியது. ஒரு நடைமுறை உதாரணத்தை கவனியுங்கள். உங்கள் முதலாளி உங்கள் வேலையை கடுமையாக விமர்சிக்கிறார். கட்டுப்பாடற்ற எதிர்வினை, கோபம், தற்காப்பு அல்லது சுய சந்தேகம். உங்கள் உள்கோட்டையிலிருந்து வரும் எதிர்வினை வேறுபட்டது. நீங்கள் ஒரு படி பின்வாங்கி அந்த விமர்சனத்தை வஸ்துனிஷ்டமாக கவனிக்கிறீர்கள். இதில் ஏதேனும் உண்மை உள்ளதா? நான் எதையாவது கற்றுக்கொள்ள முடியுமா
என்று கேட்கிறீர்கள். பயனுள்ள தகவலை நீங்கள் பிரித்தெடுக்கிறீர்கள், மேலும் உணர்ச்சிகரமான விஷத்தை கோட்டையின் சுவர்களுக்கு வெளியே விட்டுவிடுகிறீர்கள். இந்த திறன் சூழ்நிலைகளுக்கு அடிமையாக இருக்கும் ஒரு மனிதனை தன் மனதின் எஜமானாக இருக்கும் ஒரு மனிதனிடமிருந்து பிரிக்கிறது. இந்த கோட்டையின் சுவர்களை கட்டுவது எப்படி? அதன் முதல் செங்கல் எதிர்மறை காட்சிப்படுத்தல் எனப்படும் ஒரு நுட்பமாகும். இறுதியில் இந்த பயணம் சுமைகளை சுமப்பவராக இருந்து பிஆர்டி கண்களின் எஜமானராக மாறுவதாகும். உங்கள் சக்தி நீங்கள் எவ்வளவு தாங்க முடியும் என்பதில் இல்லை, ஆனால் உங்கள் அமைதியை குலைக்க எதற்கும் நீங்கள் அதிகாரம் கொடுக்கவில்லை என்பதில் உள்ளது. உங்கள் சுதந்திரம் உலகை மாற்றுவதில் இல்லை, அதை பற்றிய உங்கள் கண்ணோட்டத்தை மாஸ்டர் செய்வதில் உள்ளது. இதுதான் ஸ்டாய்சிசத்தின் மைய உண்மை. இது ஒரு சிலரால் மட்டுமே புரிந்து கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் அட்லஸ் அல்ல, உலகை தாங்க விதிக்கப்பட்டவர். நீங்கள் உங்கள் உள் உலகின் கட்டிடக் கலைஞர். உங்கள் எண்ணங்கள் உங்கள் கருவிகள், உங்கள் கொள்கைகள் உங்கள் வரைபடம். இன்று அந்த சக்தியை மீட்டெடுங்கள். இந்த முக்கியமான விவாதத்தில் உங்கள் நேரத்தையும் கவனத்தையும் முதலீடு செய்ததற்கு நன்றி. நீங்கள் தனியாக இல்லை. இந்த பாதையில் பயணிக்கும் ஆண்களின் சமூகம் வளர்ந்து வருகிறது. அவர்களில் ஒருவராக இருக்க எங்கள் சேனலுக்கு குழு சேரவும். கடைசியாக ஒரு கேள்வி. இன்று நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத எந்த ஒரு விஷயத்தை விட்டுவிடப் போகிறீர்கள்? உங்கள் முடிவை கீழே உள்ள கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.